இது ஒரு சாதாரண கண்டுபிடிப்பு இல்லைங்க. ஆங்கிலத்தில் கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு பிரம்மாண்ட உணர்ச்சி பூர்வமான கண்டுபிடிப்பு. ஒரு சங்ககால நகரத்தை உயிர்த்தெழ செஞ்ச உன்னதமான கண்டுபிடிப்பு. இதன் மூலமா செங்கச்சுவர், தளம், வடிகுழாய், உறைக்கிணறு, இப்படி ஒரு வளமான நகரத்தோட கட்டுமானங்கள் நம்ம சங்ககால இலக்கியத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி அதிநவீன நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்துச்சு. இங்கே செய்யப்பட்ட பல கட்ட அகழாய்வில் ஏராளமான தொல்பொருட்கள் கிடைச்சது. முக்கியமாக பல கரிம பொருட்களும் கிடைச்சது. இது ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி AMS டேட்டிங் முறைப்படி காலக்கணிப்பு செய்ய அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற பீட்டா அனாலிட்டிக்குங்கிற நிறுவனத்துக்கு அனுப்புனாங்க. இந்த ஆய்வின் முடிவில் அது கிமு 800 வரைக்கும் பழமை வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது கீழடி கிமு 800 முதல் கிமு 200 வரை இருந்த ஒரு நகரம்னு உறுதி செய்யப்பட்டது. இப்படி வளர்ச்சியடைந்த ஒரு நகர நாகரிகம் மூலமா கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கல் இங்கே தொடங்கிருச்சுன்னு தெளிவாகவே தெரியுது. அகெட், கார்லினியன், குவாட்ஸ் போன்ற விலையுயர்ந்த கற்கள், தங்க ஆபரணங்கள், சங்கு வளையல்கள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், மெருகூட்டப்பட்ட கருப்பு மண்பாண்டங்கள், சிவப்பு மண்பாண்டங்கள், ரவுலட் மற்றும் அரிட்டைன்னு பலதரப்பட்ட மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்குங்க. இதுல ரோம் உட்பட பிற தொலைதூர இடங்கள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மண்பாண்டங்களும் இருக்குங்கிறது தான் குறிப்பா பார்க்க வேண்டிய ஒண்ணு. இது தவிர பகடைக்காய்கள், சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுல பயன்படுத்தின ஆட்டக்காய்கள், குழந்தைகள் பாண்டி போன்ற விளையாட்டுக்கு பயன்படுத்தின வட்டச்சில்கள் போன்ற பொழுதுபோக்குக்கு பயன்படுத்தின பொருட்கள் பெரிய அளவில் கிடைச்சிருக்குங்க. இது தவிர சுடுமண் உருவங்கள், அரவைக்கல், தந்தத்திலான சீப்புகள், தக்களிகள், ஊசிகள் போன்ற நெசவுக்கு பயன்படுத்தின பொருட்கள், ஆணி, கத்தி, வளையம் போன்ற இரும்பு பொருட்கள், இப்படி ஒரு மேம்பட்ட சமூகத்தை எடுத்து காட்டுற விதமா எண்ணற்ற பொருட்கள் கீழடியில் கிடைச்சிருக்குங்க. வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பும் இங்க செழித்து இருந்ததற்கு சான்றா திமிழ்காளைகள், பசு, எருமை, வெள்ளாடு போன்றவையுடைய எலும்புகளும் இங்க பெரிய அளவுல கிடைச்சிருக்குங்க. திமிழ்காளை தமிழர்களுக்கு ஒரு பண்பாட்டு அடையாளமா இன்றும் தொடர்றது வியப்பில்லைங்க. சங்ககால தமிழர் சமூகம் வேளாண்மை, நெசவு, முத்துக்குளிப்பு, உப்பு உற்பத்தி போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருந்துச்சு. இதுக்கு தமிழகம் முழுவதும் ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்கு. உள்நாட்டு வர்த்தகம் தவிர்த்து எகிப்து, ரோம், கிரேக்கம், சீனம், இலங்கை மற்றும் தென்கிழக்கு நாடுகளுடனான வர்த்தக தொடர்பு விரிவடைஞ்சுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.